Fine. Okay. Today it's going to be a fairly short session, probably. We'll look at logic gates in general, and I'll show you the different types of motors you will come around. Say, for example, while building bots and all and stuff, if you are interested. And I'll also show you how a motor properly works. And ஏன்டா திடீர்னு லாஜிக் கேட்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு கேட்கலாம் நீ. அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் நான் ஒரு அப்ளிகேஷன் காட்டுறேன். நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த அப்ளிகேஷன்ல. நான் காட்டுறேன் எங்க லாஜிக் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் நாங்கள் ஒரு ரியல் டைம் சர்க்கியூட்ல லைன் ஃபாலோவில் தான் பேசிக்லி எங்க ஒர்க் பண்ணிக்கணும்னு காட்டுறேன். சரி, ஓகே. What are logic gates basically? These are just normal electronic circuits. They work by a specific condition and a rule. Conditions like there are like, say for example, there are 2 input logic gates, 3 input logic gates, 4 and 5, and it goes on. Conditions பாத்தீங்கன்னா இந்த இன்புட்ஸ் தான் வந்து கண்டிஷன்ஸ். 2 இன்புட் தான் தர முடியும்னா 2 இன்புட் தான் நீ தர முடியும், இல்லைன்னா ஐசி போயிடும், இல்லைன்னா உனக்கு தேவையான அவுட்புட் வராது. 3 இன்புட்னா 3 இன்புட்டும் தந்தாகணும். 2 கொடுத்தா ஒரு அவுட்புட் வரும், லைக் 3 இன்புட்ல வெறும் 2 இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் வரும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணினா இட் won't work. First of all, these conditions must be satisfied. First conditions is input. அதே மாதிரி அவுட்புட் வந்து can be taken from only a single place. Like say for example, ஃபர்ஸ்ட் 3 பின்ல இன்புட் தரனா 4th பின்ல மட்டும்தான் அவுட்புட், அதோட அவுட்புட் எடுக்க முடியும். நீ போயிட்டு 14th பின்ல எடுக்க ட்ரை பண்ணினா அது வராது. These are the normal conditions. And ரூல்ன்றது it depends on the logic gate. Like நீ தர இன்புட்டை பொறுத்து அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இப்போ அன்கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி தரணும், அது ஒரு ரூல். மல்டிப்ளிகேஷன் இஸ் a rule. இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து will differ from logic gate to logic gate. These are the normal things, basic things தான். And these gates are basically binary circuits. They give out just high or low. இதை தவிர வேற எதுவும் தராது. அனலாக் சர்க்கியூட் மாதிரிலாம் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் மாதிரிலாம் தராது. ஜஸ்ட் either 0 or 1. 0 is ground, 0 volts, and 1 is 5 volts, high volt, high. என்ன பண்ணலாம் பார்த்துட்டோம். So let's look at these are the general types of logic gates. இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு லேப் வரும், ப்ராபப்லி எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் லேப் சம்திங் வரும். இதெல்லாம் லாஜிக் கேட்ஸ் வச்சு நீங்க சர்க்கியூட் டிசைன் பண்ணணும் கொத்து கொத்தா போட்டு. you'll only be dealing with these type of like logic gates. இதுக்கப்புறம் flip flop அதெல்லாம் வரும். you'll later see those in the lab. Excuse me. So these are the basic 7 types. 7 types of logic gates. And or not, NAND, NOR, XOR, and XNOR. If you already know, then that's fine. I'll just brush up all these things. First, let's look at this AND gate. In the IC order pair, வந்து IC 7408. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உங்க லேப்ல ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லேபுக்கு போன அப்புறம் திலீஸ் சார்ட்டு போய் என்ன ஆண்டி எடுத்தாங்க நாட் எடுத்தாங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. நீ ஐசி நம்பர் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஐசிஸ் தர மாட்டாங்க. ஐசிஸ் தரலாம் அவங்களால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, லேப் அப்போ மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஓகே, AND gate, as I said before, it's basically multiplication. This is the symbol. You cannot change the symbol. This is going to be consistent. ஒரு எனக்கு தெரிஞ்ச 2-3 லேபு 2 சப்ஜெக்ட் வரும் இது ஃபுல்லா லாஜிக் கேட்ஸ் வச்சு. As you can see the truth table, normal multiplication. ஒரு இன்புட் 0, இன்னொரு இன்புட் 0னா it will go to 0. ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் 2 இன்புட்ல this is a 2 input logic gate, 2 input logic AND gate. There are also 3 inputs. இங்க 3 இன்புட் வரும், 4 input AND gate கூட இருக்கு. We just look at 2 input AND gates. Logic எல்லாம் சேம் தான் basically. And addition, like multiplicationல பாத்தீங்கன்னா if any one of the input is 0 னா the output is obviously 0. So if you look at this truth table, in the first 3 பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இல்ல வந்து B and B இல்ல B0 இல்ல B0 இல்ல வந்து A0, so output is 0. At least one output is 0 here, and the last one la both are 1, then the output is 1 here. If you look on the left image, நான் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். 1 and 2ல தான் இன்புட் தரணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு D மாதிரி இருக்குல்ல, this is how the logic will look.
In the flat surface, you have to give inputs. These inputs are connected to pins 1 and 2. Condition must always be satisfied. 1 and 2 இந்த மட்டும் தான் நீ இன்புட் தரணும். 3ல வந்து உனக்கு தேவையான அவுட்புட் வரும். அப்படிதான் வந்து இந்த சர்க்யூட் பில்ட் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் அலைன்ட் லைக் தட் ஒன்லி. ஐசிஸ் ஆர் நத்திங் பட் group of or collection of transistors aligned to give out a specific logic. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து இந்த மூணுத்துக்கு ஃபர்ஸ்ட் மூணுத்துக்கு வந்து ஒரு ஆண்ட் கேட் இருக்கும், செகண்ட் மூணுத்துக்கு வந்து ஒரு ஆண்ட் கேட், இந்த மூணுக்கு வந்து ஆண்ட் கேட், இங்க இந்த மூணுக்கு ஒரு ஆண்ட் கேட். These are the conditions which must be which must be satisfied. And another thing is 7 and 14 இங்க இருக்கு பாத்தீங்களா. 7 is nothing but ground and 14 is nothing but VCC. இது வந்து மோஸ்டா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். 90% of the normal basic ICs வந்து 7 will be the ground and 14 will be the VCC. This will be constant. You don't have to remember this now. By nature vandrum. So this logic is fine. Let's get to OR. And when the multiplication now, OR is addition. Addition la as you know, if either of the input is 1 and the output will be 1. 1 the normal 1. If both are 0, it will be 0 obviously. So if you look at this truth table, first condition 0 0 இருக்கிறதுனால ரெண்டுமே 0, that's why you're getting an output 0. Then rest of the three conditions either have at least 1 or both inputs are 1. 1 1 னா 2 இல்லனா 1 0 அந்த மாதிரி அதிகாரீங்க. இந்த பைனரி இதுல வந்து இந்த லாஜிக் it will give out 1 only. நார்மல் பைனரி அடிஷன்லாம் பாத்தீங்கன்னா 1 1 னா 1 0 அந்த மாதிரி வரும். That is a different thing. Logic gateல பாத்தீங்கன்னா 1 1 னா output will also be 1. This is a very important thing. நீங்க calculation பண்ணும்போது it will be different. Normal calculation, binary addition, binary subtraction பண்ணும்போது that is different. This is different. Keep that in mind. This is a symbol for OR gate. This curved T maybe. And இது எல்லாமே சேம் தான். AND gate படி conditions are same. Input conditions, output condition is same. Same ground and VCC are the same. வெறும் symbol மட்டும் தான் மாறி இருக்கு. So then let's get NOT gate. அன்னைக்கே ஹர்ஷிதா சொல்லியிருப்பா நாட் கேட் பத்தி. நாட் கேட் இஸ் நதிங் பட் அன் இன்வெர்டர். நீ என்ன இன்புட் தந்தாலும் அதை அப்படியே உல்டாவா பண்ணி கொடுத்துரும். தட் இஸ் த மெயின் திங், மெயின் பர்பஸ். வில் லுக் அட் திஸ் நாட் கேட். இந்த நாட் கேட் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் கடைசியில. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு if the input is 0 னா output will be inverted, so it's 1 here. If it's 1 னா it's 0. இதுல conditions will vary because ஒரே ஒரு இன்புட் தான் இது வாங்கிக்கும். Single input NOT gate தான் இது. NOT gate can only be take a single input and it can only like invert the input. NOT gateல அந்த மாதிரி 2 input 3 input அந்த மாதிரிலாம் வராது. It can only take a single input. And the rest of the things are same. 1 is the input, 2 is the output, 3 is input, 4 is the output. இதெல்லாம் வந்து you learn in the labs. You don't have to remember and all. I'm just brushing up things. 7 is ground and 14 is VCC as usual. Okay, then NAND gate. NAND gate is nothing but an AND gate followed by a NOT gate. இங்க NOT gate இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த குட்டியா ஒரு சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் NOT gate. From here on NOT gate வந்து டைரக்டா வந்து NOT gate போட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டா அது இன்வெர்டட் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது சர்க்கியூட் ஏதாவது ஒரு லாஜிக் டயக்ராம் ஃபாலோட் பை திஸ் circle is called an inverted circuit. Invert பண்ணிடும் அது. நீங்க என்ன இன்புட் தந்தாலும் அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிடும். That's why it's called NAND. இங்க AND போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட் டு AND gate. அதுல பாத்தீங்கன்னா 0 0 will give out 0. If at least any one of the input is 0 na output will be at least any one of the input is 0 na output will be 0. But if you look at this அப்படியே உல்டா, ஏதாவது ஒரு இன்புட் 0வா இருந்ததுன்னா output will be 1. இங்க பாத்தீங்கன்னா first condition both are 0. As per AND gate it should be 0, but we have a NOT gate inverter here. So அந்த வர அவுட்புட் 0 வந்து இன்வெர்ட் பண்ணி 1 வந்து அவுட்புட் தருது. These are basic logics. And 0 1 is 1, 1 0 is 1. 1 1 na the output will be 1 as per AND gate. அதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணி it will give out 0. This is normal thing. As I said, AND gate followed by a NOT gate. Remember that this small hole is a NOT gate. The circuit and all is same. முன்னாடி சொன்ன மாதிரி தான். Conditions and all is same. This diagram is different. Okay.
NOR NAND மாதிரியே தான். NOR gate is nothing but OR gate followed by a NOT gate. இது ஒரு OR gate followed by இந்த குட்டி circle. This is a NOT gate. ஸோ இதுல வர இன்புட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 0 வந்து ஆர்ல பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கும். மற்ற எல்லா இன்புட்டும் 1 இருந்திருக்கும் ஆர் கேட்ல. நீங்க வந்து 1 இருந்ததுனால இன்வெர்ட் பண்ணி எல்லாமே 0 தந்துடுறீங்க. நார்மல் பேசிக் கண்டிஷன்ஸ் ஐம் நாட் கோனா எக்ஸ்பிளைன். இதுல பாத்துக்கோங்க, the OR gate is, I mean an OR gate is kind of a special one. Maybe conditions are different over here. You need to remember these things if in the lab and all. So basically 1ல வந்து அவுட்புட் வரும், 2 and 3ல வந்து இன்புட் தரணும். நீ வந்து 1 and 2ல இன்புட் தந்துட்டு 3ல வந்து எடுக்க ட்ரை பண்ணினா அவுட்புட் வராது. ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டீங்கன்னா போல்ட் ஐசி. Remember that. And let's go to the other thing. XOR. XOR gates might come in handy while you're programming. Maybe XOR gates program பண்ணும்போது இது these things will come in handy. It's a special type of gate னு வெச்சுக்கோங்களேன். லைக் இது எப்படின்னா, 2 இன்புட் தரேன்னு வச்சுக்கோங்க. 2 இன்புட் வந்து டிஃபரெண்டா இருந்தா மட்டும் அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து 0 1 1 0 இருக்கு. ஸோ 2 இன்புட்டுமே இட்ஸ் டிஃபரெண்ட். ஜஸ்ட் செகண்ட். ரெண்டு இன்புட்டுமே வந்து டிஃபரெண்ட். ஸோ தி அவுட்புட் இஸ் ஹை. If both the inputs are same na, it will give us 0. இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is a very important logic. நீங்க நார்மல் ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட this will come in handy. Some complex ப்ரோக்ராம்லாம் வந்து can only be solved by using an XOR gate. Python programming solved basically. These conditions are, and coming back to the conditions, இதெல்லாம் சேம் தான், சேம் கண்டிஷன்ஸ். 1 to an input, 3 is output, 4 5 input, 6 output. 4 லாஜிக்ஸ் கொடுக்கலாம் ஒரு ஐசில. இந்த ஐசில மட்டும் 4 logics. There are like special ICs where you can have 8 and 16 logics and all. Okay. Then coming to NOR. NOR gate is nothing but XOR gate followed by a NOT gate. XOR gate இருக்கா, XOR gate followed by NOT gate. அது அப்படியே உல்டா. XOR gateல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்னா அவுட்புட் 1 இருந்தது. இது அப்படியே உல்டா. டிஃபரெண்ட் இன்புட்ஸ்னா it will be 0. Same inputs na, it will be 1. Okay, that's it. The logics and all is same. It's fine. Are you people clear with logic gates? Okay, maybe the basics down will get it. Okay, let's come to motors. The most important thing you need to understand while understanding, I mean, while you have to understand while using a motor or getting a new motor is that you have to know down the RPM and torque. For knowing what RPM and torque you require, you need to first understand what is RPM and torque. சில பேர் வந்து சொல்லுவாங்க RPM and torque சேம் தான், ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் கொடுத்தாதானே சுத்தம் அப்படின்னா சொல்வீங்க. கரெக்ட் தான், பட் இட் இஸ் எஸ் அண்ட் நோ, போத் எஸ் அண்ட் நோ. பட் RPM and torque are not the same. RPM is nothing but revolutions per minute. ஒரு மோட்டர் எவ்வளோ வாட்டி சுத்துது ஒரு நிமிஷத்துல அப்படின்றது தான். ஒரு நிமிஷத்துல எத்தனை வாட்டி சுத்துதுன்றது தான் RPM. டார்க் இஸ் நத்திங் பட் நான் சொன்ன மாதிரியே ஃபோர்ஸ் இன் ஏ ஆங்குலர் மோஷன். ஒரு ஆங்குலர் ஃபோர்ஸ்னு வாங்க, இதுக்கு பேர் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன ஆங்குலர் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ், லீனியர் ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ அப்ளை டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ்க்கு அப்ளை பண்றா, யூ வில் ஹேவ் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ். பட் தட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஹியர். இங்க வந்து நீ கொடுத்தா உனக்கு இதெல்லாம் வராது, நார்மல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது ப்ராப்ளி. தட் இஸ் வை they renamed it as torque. Torque is nothing but a rotational force or angular force. That's why it's called angular momentum, angular acceleration, angular velocity. இல்ல ஒரு ஆங்குலர் சுத்துறதுனால ஆங்குலர்னு சொல்லுவாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தரேன். டேக் திஸ் கார்ட்போர்ட், இந்த கார்ட்போர்ட், அண்ட் ஜஸ்ட் pierce it with a pencil. இப்போ ஜஸ்ட் இமேஜின் இட். இந்த பென்சில் ஒரு கையில பிடிச்சிக்கோ. So that the cardboard is loose, you're not touching the cardboard. நீ வந்து கார்ட்போர்டை பிடிச்சி சுத்தி விட்டினா அது சுத்தம், லைக் அ மோட்டர். ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சுத்துதோ அதுதான் வந்து RPM பண்ணுவாங்க. நீ சுத்துறது தான் RPM. அது எவ்வளவு வாட்டி அந்த கார்ட்போர்ட் சுத்துதோ இட்ஸ் கால்ட் RPM.
டார்க் வந்து நீ கை பிடிச்சி எத்தனை ஃபோர்ஸ் கொடுக்குற, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குற, எவ்வளவு ஃபாஸ்டா சுத்தி விடுறியோ அதுதான் டார்க். எவ்வளவு எனர்ஜி நீ தர அதுக்கு, நீ எனர்ஜி வந்து பாஸ் பண்ற அந்த கார்ட்போர்டுக்கு, அதனாலதான் அது சுத்துது. தட் இஸ் நத்திங் பட் டார்க். டார்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். நீ ஒரு ஆங்கிள் நீ ஃபோர்ஸ் தர, நீ வந்து லைட்டா தொட்டா அது சுத்தாது. நீ ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஆங்கிள் கொடுத்தா மட்டும்தான், ஐ மீன் சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது சுத்தம். பட் நோட் திஸ், நீ ஒரு வாட்டி லைக் லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து சுத்தினா அது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் மட்டும் சுத்தணும்னு அவசியம் இல்லை. அது எத்தனை வாட்டி வேணா சுத்தம், டிபெண்ட்ஸ். அந்த ஹோல் வந்து லூஸா இருந்ததுன்னா நீ லைட்டா சுத்தினா கூட 10 வாட்டி சுத்தம். ரிமெம்பர் தட். டார்க் ஒரு வாட்டி லைட்டா லைக் 1 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்தா RPM 1 தான் இருக்கணும் கிடையாது. இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பேசிக்லி. ஐ வில் கம் டு தட். நீ டார்க் லைட்டா கொடுத்தா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மோட்டர் எவ்வளவு சுத்தணும் அப்படின்றது, RPM எவ்வளவு சுத்தணும் அதெல்லாம் மேனுஃபேக்சரர் கால்குலேட் பண்ணிருப்பான். ஐம் ஜஸ்ட் சேயிங், ரிமெம்பர் தட். நீ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா the RPM will be greater than 1. It can be anything. 10 வாட்டி சுத்தலாம், 20 வாட்டி சுத்தலாம், 100 வாட்டி சுத்தலாம், 5000 வாட்டி கூட சுத்தலாம். It depends. Okay, remember that. Okay. This is the only dry part here. Parts of a motor. உங்களுக்கு மெஷின்ஸ் லேப் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்திருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். So this is how a normal motor's internal structure will look like. This is the only dry part. இதுக்கப்புறம் நல்லா சும்மா மோட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மோட்டர் ஒரு டிசி மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at this diagram. மேல NS இருக்கு. These are like permanent magnets. இது நார்த் போல் நார்த்னா நார்த் மட்டும் தான் இருக்கும், சவுத்னா சவுத் மட்டும் தான் இருக்கும். இது சேஞ்ச் ஆகாது, polarity சேஞ்ச் ஆகாது. That's why it's called permanent magnet. Stator magnet அப்படின்னுவாங்க. Stator magnet. Stator static. It won't move. Stator static. And நடுவுல இருக்கு பாத்தீங்களா இந்த லைனா பிளாக் கலர்ல, these are nothing but coils. ஒரு வைண்டிங்ஸ். வைண்டிங்ஸ்னா என்னன்னா, ஒரு ஒயர் எடுத்துக்கோ, அதை வந்து சுத்திட்டே இருக்கும் கண்டினியூஸா, பக்கத்துல சுத்திட்டே இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். That is called a winding. அதுக்கு பேர் தான் வைண்டிங் காயில் அப்படின்வாங்க. If you didn't want to say, it's called a coil. இங்க வந்து எக்கச்சக்க காயில்ஸ் இருக்கு. கன்சிடர் திஸ். ஒவ்வொரு லைனும் தெரியுதா, இந்த ஒவ்வொரு லைனும் வந்து ஒரு காயில். இத்தனை காயில்ஸ் போட்டிருக்காங்க. If you want to know why இத்தனை காயில்ஸ் போட்டிருக்காங்க, இங்க ஒரு டைனி URL லிங்க் இருக்கா. After this session you go there and see ஏன் வந்து இத்தனை காயில்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. He'll explain you clear-ஆ ஒரு graphical explanation. ஃபுல்லா வெறும் லைக் எப்படி சொல்றது, ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்காது, ஃபுல்லா வந்து ஃபோட்டோஷாப் பண்ண வீடியோஸ் தான் இருக்கும் அதுல. Okay, then if this windings are called rotor windings. Rotor, rotate, ஞாபகம், it will move. Two main parts of a motor is stator and rotor. Stator is a static one, static permanent magnet. Rotor is a moving part. இதுதான் வந்து மூவ் ஆகும் பேசிக்கலி. இந்த ரோட்டார் தான் வந்து சுத்தம். இது சுத்துறதுனால தான் ஒரு மோட்டர் சுத்தம் பேசிக்கலி. ஸோ அண்ட் அனதர் திங் இஸ், இங்க ப்ரஷ்ன்னு ஒன்று மார்க் பண்ணிருக்கேன் தெரியுதா, ப்ரஷ். தீஸ் ப்ரஷஸ், இந்த ப்ரஷஸ் மூலியமா தான் வந்து நீங்க இந்த காயிலுக்கு கரண்ட் தருவீங்க. இங்க வந்து ஒரு பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணீங்கன்னா there will be potential difference. It will produce a current. ஒரு கரண்ட் வந்த அப்புறம் as per Lorentz law, கேள்விப்பட்டிருப்பீங்க Lorentz name. Lorentz law, current flowing between two magnets will produce an electromagnetic force or force. But this force, due to the number of coils, will be a rotational force. திருப்பி சொல்றேன், ஸ்டேட்டார் இருக்கு மேல, நார்த் போல் சவுத் போல் இங்க ஒரு ஸ்டேட்டார் இருக்கு, நடுவில் வந்து ரோட்டார் இருக்கு. ரோட்டார் வந்து ஒண்ணு மேல காயில்ஸ் தான், நார்மல் காயில்ஸ், ஒயர் கம்பி, காப்பர் கம்பி சுத்தி வச்சிருக்கான் நிறைய. இது வந்து ரவுண்டா இருக்கு, இதுதான் சுத்துற பார்ட். இது வந்து ஸ்டாட்டிக்கா தான் நிக்க வச்சிருப்பான் அவன் இன்சுலேட்டர் வச்சு மேல. அண்ட் தீஸ் ஆர் பிரஷஸ் இருக்கு. இந்த பிரஷஸ் மூலியமா தான் நீ வந்து இன்புட் வோல்டேஜ் தருவ. அது தரதுனால இங்க கரண்ட் வரும். This current and this magnet, due to Lorentz law, will produce a rotational electromagnetic force. This force என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் டார்க் பேசிக்கலி. இந்த டார்க் தான் will cause the motor to rotate. நான் முதல்ல சொன்ன மாதிரி டார்க் இஸ் நத்திங் பட் a force. அந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம் நீ வந்து இங்க டார்க் தராம இது சுத்தாது, அந்த ஃபோர்ஸ் தராம இது சுத்தவே சுத்தாது, ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும்.
அதுதான் பேசிக்கலி இங்க நீ வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வர்றதுனால இட் வில் ரொட்டேட். தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த டார்க். இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்துறதுனால யுவர் மோட்டார் வில் ரன். திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி a motor runs. இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்றேன். இன்னும் டீப்பா போனோம்னா யூ கேன் ரிசர்ச். இந்த வீடியோ பாருங்க, இவனோட வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு, மோட்டார்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். திஸ் இஸ் ஹவு திஸ் ஓகே ஃபைன். another thing, ஷாஃப்ட். இது பேர் தான் ஷாஃப்ட். இங்க கம்பி மாதிரி இருக்கா, இந்த ஷாஃப்ட்ல தான் நீங்க வந்து வீல் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. இந்த குட்டி ஹோல் மாதிரி போட்டுட்டு உள்ள ஒரு ஸ்க்ரூ போட்டா வீல் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த ஷாஃப்ட் மூலியமா தான் உங்களுக்கு வீல்ல டார்க் வரும். ஏன்னா இட்ஸ் டைரக்ட்லி அட்டாச் டு ரோட்டர்ல. ஸோ தேர் இஸ் நோ ஸ்பேஸ் டு அட்டாச் வீல் ஹியர். ஸோ டைரக்டா ஒரு வெளியே ஒரு ப்ரொட்ரூட் பண்ற ஒரு மெட்டல் பீஸை வச்சு இட் வில் ரொட்டேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சப்போஸ் இன் ஃபியூச்சர் உங்க வீல் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, பாட் ஓடிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு வீல் லைக் சும்மா சும்மா லெஃப்டோ இல்ல ரைட்டோ போயிட்டே இருந்ததுன்னா சும்மா வீலை சுத்தி விட்டு பாருங்க, லைட்டா சுத்தி விட்டு பாருங்க. ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா, ஒரு ரிபல்ஷன் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். நீ சும்மா சுத்தி லைக் எப்படி சொல்றது, கண்டிஷனே இல்லாம சும்மா சுத்தி விட்டா அது சுத்துச்சுன்னா ஸ்டேட்டர் ஐ மீன் ஷாஃப்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஷாஃப்ட் போச்சுன்னா உன் மோட்டர் சுத்தவே சுத்தாது. ஐ மீன் உன் மோட்டர் சுத்தும், ஆனா உன் வீல் சுத்தாது. ஏன்னு சொல்றேன், இந்த ரோட்டார் வந்து சுத்துதா, ரோட்டார் கூட தான் இந்த ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ பேசிக்லி இது சுத்துச்சுன்னா ஷாஃப்டும் சுத்தணும் தான். இது வந்து நடுவில் கனெக்ட் பண்ணியிருப்பான். ரோட்டார் சுத்துச்சுன்னா ஷாஃப்ட் சுத்தம், ஷாஃப்ட்ல தான் நீ வந்து மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்ப. ஸோ ரோட்டார் சுத்துச்சுன்னா ஷாஃப்ட் சுத்தம். ஸோ யுவர் வீல் வில் ஆல்சோ ஸ்பின். ஷாஃப்ட் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், இது சும்மா தான் இருக்கும். நீ இது மாட்டு சும்மா சுத்தம், இதுவும் சும்மா சுத்தம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரிலேஷனே இருக்காது. உன் மோட்டர் சுத்துறதே வேஸ்ட், உள்ள சுத்தமே தவிர இங்க வந்து வெளியே உனக்கு வீல் சுத்தாது. திஸ் மைட் ஹேப்பன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்போ நடக்கும்னா, சப்போஸ் நீ ஓவரா கரண்ட் தர மோட்டருக்கு, அந்த போ மோட்டர்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு நீ ஓவரா கரண்ட் குத்தினா போல்டு போயிடும். அது பூச்சி மாதிரி இருக்கும் அந்த மோட்டர்லாம். ஓகே, did I cover everything? Okay, fine. Does anyone have any doubt regarding this motor? The motor part important. Hello guys. No bro, no. Yeah, okay. Just a second. Okay. Now everything is. Now let's look at the different types of motors. Basically, motors na pathina DC motors. We just look at DC motors. Motors na pathina na munadi sonna mari brush based பண்ணி தான் மோட்டர் இருக்கும். Basically, brush motors and brushless motor அப்படின்னு சொல்லுவாங்க. Brushless motors are the ones which are used in drones. நான் அந்த மோட்டர் நான் கடைசியாக காட்டேன், BLDC மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, brushless DC motors. Let's look at the brush motors. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this north and south poles are permanent magnets. And one more thing, இங்க வந்து நார்த் அண்ட் சவுத் போல் சொல்லியிருக்கேன்ல, these are permanent magnets ன்னு சொல்லியிருக்கேன். இங்க பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி லைக் கட்டி மேக்னெட் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆல்சோ. எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி மெட்டல் கோர்னு வச்சுக்கேன், ஒரு சுத்தி ஒரு மெட்டல் இருக்கும், மெட்டல். அதுல நீ வந்து கரண்ட் பாஸ் பண்ணினா அது வந்து மேக்னெட்டா மாறிடும். தட்ஸ் இட். ஸோ அந்த கரண்ட் வந்து அதுக்கு நீ இன்புட் தரது வந்து நார்மல் பேட்டரியில இருந்து, பிரஷ்ல நான் சொன்ன மாதிரி இன்புட் தருவல, அதே இன்புட்டை வந்து நீ வந்து எலக்ட்ரோ மேக்னெட் கொடுத்தீங்கன்னா அதுவும் சார்ஜ் ஆகும். இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னெட். ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போவாங்கன்னா, இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட். எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்ரிதிங் லைக் எல்லாமே வந்து இந்த வீடியோல இருக்கும். Go and check these. Okay, let's come to this video. This is a normal DC motor. இந்த மோட்டர் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலாம் மேபி. There is a permanent magnet stator here. உள்ள ஒரு ரோட்டார் இருக்கு, இது வந்து சுத்தம், அவ்வளவுதான். இதுக்கு மேலலாம் there isn't going to be any theory after this. I'm just going to show you different types of motors and motors எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்றேன் இதுக்கப்புறம். This is a normal basic motor. இதுல வந்து கியர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மோட்டர்ல வில் ஹாவ் டீசென்ட், வெரி டீசென்ட் கம்மி டார்க் அண்ட் ஆர்பிஎம் அதிகம். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு 1000 RPM சுத்தம். இந்த மோட்டர் 1000 RPM சுத்தம். இத்தனோண்டு இருக்க மோட்டர், டார்க் கம்மி. நீ கையை வச்சு பிடிச்சின்னா அது உன்னால பிடிக்க முடியாது. எப்படி சொல்றது, நின்றும் மோட்டர்.
நீ இந்த மெட்டல் ஷாஃப்ட்ல வந்து கையை வச்சு நல்லா டைட்டா புடிச்சின்னா அந்த மோட்டரால சுத்த முடியாது. வழுக்கிட்டு போறத தவிர நார்மலா வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா சுத்த முடியாது. பிகாஸ் டார்க் கம்மி. டார்க் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் தான், அது ஃபோர்ஸ் வந்து கம்மி. ஸோ உன்னோட ஃபோர்ஸ் கேன்சல் பண்ற அளவுக்கு அதுக்கு டார்க் கிடையாது. இஸ் அ நார்மல் மோட்டர். திஸ் இஸ் சம்திங் கால்ட் கியர்ட் மோட்டர் அப்படின்வாங்க. பைக்ஸ்ல எல்லாம் கியர் இருக்கும் பாத்தியா, அது மாதிரிதான் இது. சேம் தான், சேம் கான்செப்ட். நத்திங் பட் இப்போ ஒரு இந்த மோட்டர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக்லி டிசைன், ஒவ்வொரு கியர் மோட்டரும் வந்து ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்க. ஐ மீன் டிசைன் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நீ பார்த்து எந்த கியர் வந்து லைக் அப்ராப்ரியேட் ஃபார் யர் ப்ராஜெக்ட்னு பார்த்து தான் வாங்கணும். ஏன் கியர் மோட்டர் அப்படின்னா, ஐ டெல் யூ an எக்ஸாம்பிள். ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் கியர் மோட்டர், கியர்லாம் கிடையாது, நார்மல் டிசி மோட்டர் தான் அது. வென் யூ பட் எப்படி வோல்டேஜ் ஸ்பீடு கம்மி பண்றீங்கன்னா இட்ஸ் அ பாட். வோல்டேஜ் கம்மி பண்றீங்க, அதனால வந்து ஒரு பொட்டன்ஷியல் வோல்டேஜ் கம்மி பண்றீங்க. அந்த சுத்தம் ஃபேன் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கிறதுனால யூ ரெடியூஸ் வோல்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால கரண்ட் வில் ரெடியூஸ். ஸோ ஃபேன் ஸ்பீட் கம்மியாது ஆல் அரவுண்ட். கியர்ட் மோட்டர்ஸ் அண்ட் ஆல் வில் பி யூஸ் இன்சைட் அ மைக்ரோவேவ். மைக்ரோவேவ்ல வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் லைக் 1000 RPM சுத்துச்சுன்னா your food will be on the walls only. மைக்ரோவேவ் உள்ள இருக்க வால்ஸ்ல தான் இருக்கும். பிளஸ் நீ வந்து ஃபுட் வந்து அது மேல வச்சினா there will be load, நிறைய லோடு இருக்கும். டார்க் கம்மியா இருந்ததுன்னா அத்தனை லோட தாங்க முடியாது, அதால சுத்தவே முடியாது, அப்படியே நிக்குமே தவிர it won't spin. So you have to use a proper geared motor. அது வந்து ப்ராப்பர் கியர் மோட்டர் இருக்கு, such that it reduces the RPM and it produces a higher torque. Remember, torque and RPM are inversely proportional in static voltage. Static supply கொடுத்தா they are inversely proportional. If you want high RPM with a relatively high torque, you have to provide a much higher supply such that they meet each other. ரொம்ப ஹை சப்ளை கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஸ்பீட்ல உன்னால டார்க். டிராக்டர் எடுத்துக்கோ, ஏன் டிராக்டர் ஏன் ஃபாஸ்டா போல, அந்த ரீசன் தான். ஆர்பிஎம் கம்மியா இருக்கு, பட் அதால இன்னொரு டிராக்டர் இல்லைன்னா இன்னொரு பெரிய லாரியை கூட எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு டார்க் அதிகம், ஹார்ஸ் பவர் அதிகம், அதான் சொல்றேன். ஸோ தீஸ் ஆர் கேஸ். ஒரு ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி தான் இது வச்சுக்கோங்க. பைக்ல ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா போகாது, பட் பிக்கப் பட்டன் இருக்கும், அந்த ஒரு ஜர்க் இருக்கும், அதுதான் டார்க் பேசிக்கலா, அந்த ஃபோர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல. ஓகே, சர்வோ மோட்டர். சர்வோ மோட்டர்ஸ் எங்க யூஸ் பண்றோம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சாய் வந்து ஒரு தேர்ட் செஷனா ஃபோர்த் செஷன், ஓகே ஃபைன், ஒரு ஃபோர்த் செஷன் போல உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பான். ஒரு ஹியூமன் ஹேண்ட் மாதிரி அவன் வந்து க்ளோஸ் பண்ணா அது வந்து வேற ஹேண்ட் க்ளோஸ் ஆகும், அவன் சொல்லியிருப்பான். அவன் வந்து அதுல சர்வோ மோட்டர் தான் யூஸ் பண்ணிருப்பான். சர்வோ மோட்டர்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்றோம்னா, when you want a motor to move through a particular angle. ஒரு 90 degrees தான் என் மோட்டர் சுத்தணும், இல்லைன்னா ஒரு 45 degrees 47 degrees 50 degrees தான் வந்து என்னோட மோட்டர் சுத்தணும் அப்படின்னா you have to go with servo motors only. ஒரு ஸ்டெப்பா போவோம். This is different than stepper motor. Stepper motorல வந்து ஸ்டெப்ஸ்லாம் அதிகம், it's a completely different thing. Servo motor works at angles. ஒரு 90 degree வரைக்கும் தான் சுத்தணும். Say for example, சுரேஷ் கார்டன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, அந்த what is that? Chromeல வந்து that game he showed you, that Crow game, I don't remember its name. அந்த கேம்ல அவன் பேசிக்கலி வந்து சர்வோ மோட்டர் தான் யூஸ் பண்ணிருப்பான். நீங்க ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஐஆர் சென்சர் வச்சிருப்பான், ஆர் பிஆர் எல்டிஆர் மேபி யூஸ் பண்ணிருப்பான். ஸோ அண்ட் உங்களோட லேப்டாப்போட ஸ்பேஸ் பார்ல வந்து ஒரு சர்வோ மோட்டர் இருந்திருக்கும். அது வந்து if a crow or a tree appears, it will go up and it will like press your this thing, it will press your space bar. அதெல்லாம் you can only do with a servo motor because it's a repeated motion and ஒரு particular angle-க்கு மட்டும் தான் அது பண்ண முடியும். நீ நார்மல் இந்த மோட்டர்லாம் வந்து உன்னால இந்த ஆங்கிள்லாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. நீ லைட்டா பவர் சுத்தா அது சுத்தம், அதுக்கு தெரியாது நான் எவ்வளவுதான் சுத்தணும் அப்படின்லாம். you can't specify, it cannot be programmable. இதுல எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, there is a potentiometer inside. ஒரு பாட் இருக்கு, நீ வந்து கோட் பண்ணிருப்ப 90 degrees அப்படின்னு. ஸோ your controller will know, கண்ட்ரோலர் லைப்ரரியில இன்புட் பண்ணிருப்பீங்க, சர்வோ மோட்டர்னு தள்ளி லைப்ரரி இருக்கும். ஸோ the library will know இந்த ஆங்கிள்னா நான் இவ்வளவு வோல்டேஜ் தான் தரணும், நான் கம்மி வோல்டேஜ் கொடுத்தா ஒரு ஆங்கிள் வரைக்கும் சுத்தம் அது அப்படின்னு. இட் நோஸ், த லைப்ரரி நோஸ். ஸோ நீ ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணா,
say for example for 90 degrees na 4 volts தரணும் அப்படின்னு this library will know. So when it gives 4 volts, it will turn up to 90 degrees. The voltage பொறுத்து தான் வந்து it will turn. Everything depends on voltage. நீ கம்மி voltage கொடுத்தா it won't spin. கொஞ்சம் decent voltage கொடுத்தா கொஞ்சம் திரும்பும். நிறைய voltage கொடுத்தா maximum போகும். That's how this thing turns. இதுக்கு வந்து ஸ்பெஷல் லைப்ரரிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சர்வோ மோட்டர் தான் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் கிடையாது. இது நீ டைரக்டா நீ கொடுத்தாலே இது சுத்த ஆரம்பிச்சிடும். In the motor also there are limitations. There are like 2 types of servo motors. One servo motor can go only till 180 degrees. That's a mechanical this thing default management. It is built such that it can go only till 180 degrees, and there is another servo motor which can go till 360 degrees for a particular 316. It will go up to 300 degrees, I guess. I don't remember it. This particular motor can go up to 180 degrees or mechanical. These are the things you need to know about servo motors. If you have any such projects, go for this. Say for example, or a dustbin open pannona, you can use this servo motor. Automatic dustbin la pannanga sila pera second year la. Like if you know dustbin kitta vandana automatic open pannom appadina, you can do with this. So dustbin pinnadi nee otta vechite or kaira kattitina idu vandu appadiye thirumbo and it will close again also. Rendu kaira vechiko andha mari. This is one thing. Let's come to BO motors. This is நான் சொன்ன BO motors. BO stands for battery operation. எல்லாம் Chinese product தான். These motors are said to be highly accurate அப்படின்னுவாங்க. Because இதோட build அப்படி. ஏன்னா these motors have a high response time. எப்படின்னா ஏன்னு சொல்றேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மோட்டர் சுத்துற டைரக்ஷன் depends on the force, like என்ன டைரக்ஷன்ல டார்க் அப்ளை ஆயிருக்கு. ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்னா ஒரு டைரக்ஷன்ல தான் சுத்தும், எது கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ். அது என்ன டைரக்ஷன்ல சுத்துறதுன்றது வந்து காயில்ல இருக்க கரண்ட் பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தேன்னா, let's say the coil current goes in this motion and magnetic field is produced, so it rotates in anti-clockwise. Anti-clockwise. If I want to make this motor go in reverse direction, I'll reverse the polarity. Inga 0, inga 1 kudupen. So the current direction will be this way, and the motor will rotate in anti-clockwise direction. Anti-clockwise. So you can change the motor's direction by changing the current direction. Remember that. Basically நீங்க பண்ற சர்க்யூட்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துரும். அண்ட் இப்போ ஏன் இது அக்யூரேட் நான் சொல்றேனே, பிகாஸ் பட்டுன்னு ஃபார்வர்ட்ல இருந்து ரிவர்ஸ் போனோம்னா தேர் வில் பி a கேப்னு வச்சுக்கோங்க, குட்டி கேப். ரெஸ்பான்ஸ் டைம்னா என்னன்னா it's basically difference between the time after the gap and before the gap. ரிவர்ஸ்ல லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப நீ மாத்தணும்னா ஒரு குட்டி டிலே இருக்கும் டேர்ன் ஆகிறதுக்கு, கண்டிப்பா டிலே இருக்கும். மெக்கானிக்கல் சம்திங் ஒரு டிலே இருக்கும். அந்த டிலேக்கு அடுத்தது இட் வில் கோ இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ that efficiency is the difference between the after and the former. That is the delay. In the motor, the delay is quite less, very less compared to the other previously shown motors and the motors which comes after this side. That's why these motors are used in specifically for maze in which maze solving la இந்த motor use பண்ணுவீங்க. ஏன்னு நான் சொல்றேனே, say for example, wait, I'll just show you the photos. One maze. I hope this photo is clear. Okay, fine. இப்போ ஒரு ரோபோட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் ஒரு அட்வான்ஸ்ட் அல்காரிதம் எங்க இருக்கணும்? இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பிளாக், லைக் ஒயிட் பிளாக்கா இருக்கா, ஒரு செஸ் போர்ட் மாதிரி இருக்கா. நீங்க ஒரு பெரிய காம்படிஷன் அது மாதிரிலாம் போனீங்கன்னா ஒரு ப்ராப்பர் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ்ல தான் வந்து இது இருக்கும். இந்த போர்டே வந்து ஒரு ப்ராப்பர் let's say for example 250 cross 500 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்ல மட்டும் தான் வந்து செஞ்சிருப்பாங்க. முன்னாடியே they will tell you என்ன dimensions of the maze ன்னு சொல்லிருப்பாங்க முன்னாடியே.
அதை வச்சு you have to code, you have to find out the dimension of a single box. Your advanced algorithm, just listen, சும்மா நான் சொல்றேன். நாங்க யாரும் இந்த அல்காரிதம் பண்ணதில்லை இது வரைக்கும். இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்டெப்ஸ் பொறுத்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து நான் ஒரு ஒயிட் பாக்ஸ் போறேன்னா say for example I have to take 150 steps. That 150 steps should be accurate. இந்த அக்யூரசி வந்து எல்லா மோட்டர்லயும் வராது. ப்ரீவியஸ்லி காமிச்ச அந்த டிசி கியர் மோட்டர்ல எல்லாம் அந்த அக்யூரசி வராது. சர்டன் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ்ல மட்டும் தான் அக்யூரேட்டா வரும். நீ வந்து 150 ஸ்டெப்ஸ் தாண்டி 140 ஸ்டெப்ஸ் போயிட்டேன்னா இந்த எண்டுக்கு வரும்போது டைரக்டா போய் செவர்ல முட்டிக்கும், டர்ன் பண்ணாம முட்டிக்கிட்டு டர்ன் ஆகாம அப்படின்னு நீ காம்படிஷன்ல தோத்துருவ. ஸோ அக்யூரசி இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த இங்க தெரியுதா இந்த டர்ன் வரும்போது இங்க வரும்போது ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா இருந்ததுன்னா அண்ட் த டர்ன் ஷுட் ஆல்சோ பி ப்ராப்பர். டர்ன் வந்து ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட்டா இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இது ஸ்ட்ரைட்டா போகும். லைக் இர்ரெகுலர் டர்ன்ஸ் இருந்ததுன்னா இங்கே போய் முட்டிக்கலாம், இதுல போய் முட்டிக்கும், இல்லைன்னா இங்கே முட்டிக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் வீடியோ காமிச்சிருப்பான், அதுல வந்து நார்மல் டிலே தான் யூஸ் பண்ணிருப்பான். சுரேஷ் வந்து ஒரு மேல் சால்விங் வீடியோ காமிச்சான் ஃபர்ஸ்ட் டே. அதை பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி போய் முட்டிக்கும். நாங்க இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நார்மல் டிலே வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்க டிலே யூ ஹேவ் டு லைக் எப்படி சொல்ல, டிலேன்றது நான் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரைட்ல டர்ன் பண்றது எவ்வளவு நேரத்துல டர்ன் பண்ணணும், ஒரு நிமிஷத்துல டர்ன் பண்ணணுமா இல்ல 20 செகண்ட்ஸ்ல டர்ன் பண்ணணுமா, அதுதான் டிலே. 20 செகண்ட் வரைக்கும் டர்ன் பண்ணும். பேசிக்கலி வந்து these bots are dumb. I am sorry, these bots are idiotic. Okay, basically they don't know, like they won't know what to do unless you tell them. நீ சொல்ற வரைக்கும் நீ ப்ராப்பரா எவ்வளவு அக்யூரேட்டா சொல்றியோ அவ்வளவு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். எந்த நேரம் வர மாதிரி தான் போடணும்னா போட்டுரும் அந்த பாட், அவ்வளவுதான். நீ ஒரு 20 மில்லி செகண்டுக்கு வந்து டர்ன் பண்ணனா 20 மில்லி செகண்டுக்கு அது டர்ன் பண்ணும். அதுக்கு மேல லெஸ் ஆகும் போகாது, கம்மியாகவும் போகாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் சொன்ன இந்த ஸ்டெப் அல்காரிதம் இஸ் வெரி ஹை அல்காரிதம். இன்டர்நேஷனல் மேஜ் லைக் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. லைக் தீஸ் அல்காரிதம்ஸ் they use these types of algorithms only. அதுல வந்து இந்த டிலே அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. Just telling you extra information. Anyway, you will be building a bot, maze bot. If our college reopens, கண்டிப்பா ஒரு 2 bot செய்யாம அனுப்ப மாட்டோம் மோஸ்டா. So okay, this is where bow motors come in, and yeah, these bow motors have a low RPM, but they can have a higher torque. High torque. That's it. நீ வந்து ஒரு say for example ஒரு surface water cleaner bot வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில வச்சிருக்க. அதுல வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்வேயர் பெல்ட் வச்சு தண்ணியில இருக்க குப்பையெல்லாம் அதை எடுத்துக்கும். லைக் தண்ணியில மிதக்க விட்டினா அது பெல்ட் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணியில இருக்க குப்பைலாம் எடுத்துக்கும். அந்த குப்பை எடுக்கிறதுக்கு நீ வந்து இந்த பாட் யூஸ் பண்ண, ஐ மீன் இந்த மோட்டர் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு டார்க் கம்மி கம்பேரிட்டிவ்லி. டெஸ்டட் தான் எல்லாமே, நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான். இதுக்கு வந்து லோ ஆர்பிஎம். உனக்கு வந்து ஸ்பீடா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவா தான் எடுக்கணும். ஸ்பீடா எடுத்ததுன்னா போய் ஸ்பிளாஷ் ஆயிடும். இஃப் சம்திங் இஸ் பிஹைண்ட் ஒரு சர்க்யூட் பின்னாடி வச்சிருக்கேன்னா ஃப்ரண்ட்ல இருக்க தண்ணிலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இட் வில் ஸ்பிளாஷ் ஆல் ஓவர் யுவர் சர்க்யூட், ஷார்ட் ஆயிடும். ஸோ பிளஸ் யூ நீட் அ ப்ராப்பர் force, enough force such that it should like take all the garbage from the water and put it inside your storage space. I'm just giving you an example. ஒரு பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. இந்த மோட்டருக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்காது கன்வேயர் பெல்ட்டுக்கலாம். This has a proper torque and it's also highly accurate. Okay, let's come to this thing. இது பேர் பொலுலு மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணல இந்த மோட்டர். Just saying, I've heard of these motors. These motors these motors are like high torque motors. I mean, sorry, high RPM motors. Torque is a decent torque. Some RPM motors, and these things are accurate. Some accurate ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி மோட்டர்ஸ். இந்த போ மோட்டர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 150-200 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. 150 RPM சொல்றேன். இதே வந்து இதுக்கு போனீங்கன்னா 1000 ரூபாய் கிட்ட போயிடும் கண்டிப்பா. These are like German motors, I guess. Some accurate motors. நான் இதுல ஒரு அல்காரிதம் சொன்னேன்ல, ஸ்டெப்ஸ் படி ஸ்ட்ரைட்டா போகணும், டர்ன் பண்ணணும் அப்படின்னா. இந்த மாதிரி ஹை லெவல் காம்படிஷன்ஸ்லாம் வந்து பொலுலு மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா குட்டியா இருக்கும். இந்த டிசி மோட்டர் சைஸ்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதோட சைஸ்ல தான் இருக்கும் அந்த மோட்டர்லாம், ரொம்ப பெருசா கூட இருக்காது. செம்ம ஃபாஸ்டா சுத்தம். பிளஸ் நார்மலா வந்து உன்னால ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. இங்க வந்து நான் சொன்னேன்ல 150 ஸ்டெப்ஸ் 200 ஸ்டெப்ஸ்ல இருந்து தான் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ல இருந்து ஒயிட் பாக்ஸ் போகணும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நார்மல் மோட்டர்ல கால்குலேட் பண்ண முடியாது. தட்ஸ் வை யூ நீட் ஒரு என்கோடர் அப்படின்னுவாங்க. ஒரு என்கோடர் மாதிரி இங்க அட்டாச் இட். தட் என்கோடர் வில் நோ ஹவு மெனி ஸ்டெப்ஸ் யூ ஹவ் டேக்கன் அப்படின்னு. அதை வச்சு இட் வில் கிவ் அவுட் ஃபீட்பேக் டு யுவர் சர்க்யூட். அதை வச்சு இட் வில் நோ நான் வந்து ஒரு பாக்ஸ் போயிருக்கேன், இன்னொரு 150 வந்ததுன்னா நான் இன்னொரு பாக்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சுதான் நீ அல்காரிதம் எழுத முடியும்.
Okay, this is polymer motors. And let's come to BLDC motors. BLDC brushless DC motors தான் வந்து basically drones யூஸ் பண்ணுவாங்க. இந்த motor தான் will be using in drones if you're going to build one. Normal 1400 kV or 1000 kV motors. நான் முன்னாடி காமிச்சது எல்லாமே பிரஷ்டு மோட்டர்ஸ், எல்லாத்துலயும் அந்த பிரஷ் இருக்கும், நீ தனியா கரண்ட் சப்ளை பண்ற மாதிரி. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. பின்னாடி இருக்க மோட்டர்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்டேட்டார் காமிச்சிருப்பேன். ஸ்டேட்டர்ல தான் வந்து பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். எங்க இது ஸ்டேட்டர் தான் பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், அது மேலதான் இருக்கும். ஸ்டேட்டர் பர்மனன்ட் மேக்னெட் வில் பி ஆன் டாப், மேல இருக்கும். இதுல வந்து என்னன்னா ரோட்டார்லயே பர்மனன்ட் மேக்னெட் வச்சிருப்போம். இதான் ரொட்டேட் ஆகும், இங்கேயே பர்மனன்ட் மேக்னெட் வச்சிருப்போம். நீங்க தெரியுதா நடுவில் நார்த் எஸ் ரெட்டன் இருக்கா? திஸ் இஸ் திங். வெளில சுத்தி இருக்க இந்த 3 ஸ்டேட்டார் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்ஸ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோர், லைக் சாலிட் மெட்டல் கோர் வேர் இட் இஸ் பவுண்ட் பை காயில்ஸ். காயில் நீ கரண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இது எப்படி சுத்தம்னா யுவர் கண்ட்ரோலர் வில் நோ, ஸ்பீட் கண்ட்ரோலர் ஷுட் நோ, லைக் வில் நோ, லைக் எங்க இருக்கோ சென்சார்ஸ் வச்சு வில் நோ, லைக் என்ன டைரக்ஷன்ல இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த டைரக்ஷன் படி இங்க வந்து பொலாரிட்டி இட் வில் சேஞ்ச். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இட் கேன் சேஞ்ச் த பொலாரிட்டி பட்டு அப்படியே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆரோ வந்து கீழே ஃபேஸ் பண்ணிருக்கு. when because it needs to attract the south pole, and red color வந்து north pole, blue color வந்து south pole. so north south attract பண்ணிச்சுனா மோட்டர் clockwise ல சுத்தம் இப்படி. so it will know. so ஒரு பர்టిక్యులர் டைம் வரைக்கும் இங்க வந்துருச்சுனா இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடும். டைரக்ஷன் என்ன சேஞ்ச் ஆகும்னா சவுத் மேல வந்துரும், நார்த் கீழே வந்துரும். சவுத் மேல வந்ததுன்னா இங்க இருக்க நார்த் வந்து இங்க வந்திருக்குமா சுத்தி இருக்கிறதுனால, so it will attract it. so அந்த மாதிரியே சுத்திக்கிட்டே இருக்கும். This will only be done by like speed controller, electronic speed controller. You will learn about it when you like try to build drones and all. நான் திருப்பி சொல்றேன், ரோட்டார் மேலேயே தான் வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் உட்கார வச்சிருப்பாங்க. நார்த் அண்ட் சவுத் போல் இட் ஒன்ட் சேஞ்ச், பொலாரிட்டி சேஞ்சே ஆகாது. ஸ்டேட்டார் சுத்தி இருக்க ஸ்டேட்டார் இது வந்து மூவ் ஆகாது, நடுவில் இருக்கிற மட்டும் சுத்தம். வெளியே இருக்க அந்த 3 வந்து ஸ்டேட்டார், இட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட். ஒரு அயர்ன் கோர்ல வந்து காயில் சுத்தி கரண்ட் ஒட்டினா மேக்னெட்டா மாறிடும் இன் சிம்பிள் டர்ம்ஸ். சோ இது என்ன பண்ணனா கண்ட்ரோலர் வில் இன்டெலிஜென்ட்லி சேஞ்ச் த பொலாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்டார். இந்த ஸ்டேட்டார் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணும் சச் தட் இது வந்து சுத்தம் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு. இங்க நார்த் இருக்கா, சவுத் அட்ராக்ட் பண்ணும். சவுத் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இது நார்த் ஆயிடும். ஸோ சவுத் இப்படி சுத்தம், அப்புறமா இது நார்த் ஆயிடும். ஸோ இங்க சுத்தம் அப்படி சுத்திட்டே இருக்கும். கரண்ட் டைரக்ஷன் ஆப்போஸ் பண்ணா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்தம். திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். Okay. This is the last thing basically. So இது வரைக்கும் மோட்டார்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஸ்லைட் தான், அதுக்கப்புறம் இந்த செஷன் இஸ் கோயிங் டு கெட் ஓவர். Are there any doubts till now? எல்லாம் கிளியரா இருக்கீங்களா மோட்டார்ஸ்ல? கிளியரா இருக்கும் bro. Okay bro. This is the final thing. இந்த circuit basically இந்த not get illa, so I just drew this. Hope this thing is clear. Okay. இப்போ இது ஒரு லைன் ஃபாலோவரை எடுத்துக்கோங்க. இந்த லைன் ஃபாலோவர்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் லைன் இருக்கு. இந்த லைன் ஃபாலோவர் வந்து ஷுட் ஃபாலோ த பிளாக் லைன். ஸோ இப்போ வந்து தேர் இஸ் அ ரைட் டர்ன்னா நார்மலா என்ன யோசிப்பீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க வீல் வந்து ஃபார்வர்ட் போனாதான் ரைட் சைடு டேர்ன் ஆகும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. நார்மலா ஜெனரலா சொல்றேன், when you first building it. இந்த ரைட் சைடு வீல் மட்டும் ஃபார்வர்ட்ல போனா லைட் டர்ன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலா. அது வந்து இட்ஸ் கரெக்ட் திங் ஒன்லி. பட் இன்னும் ஃபாஸ்டா டர்ன் ஆகணும்னா இங்க இருக்க வீல் வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும். இந்த ரைட் சைடு இருக்க வீல் வந்து ரிவர்ஸ்ல சுத்தி இந்த லெஃப்ட் சைடு இருக்க வீல் ஃபார்வர்ட்ல சுத்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்டா இன்னும் அக்யூரேட்டா டர்ன் ஆகும். தட் இஸ் ஒன் எஃபிஷியன்ட் வே ஆஃப் கோடிங். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா தேர் இஸ் a left turn. இந்த லெஃப்ட்ல இருக்க வீல் வந்து ரிவர்ஸ்ல போகி ரைட்ல இருக்க வீல் வந்து ஃபார்வர்ட்ல போச்சுன்னா இட் வில் கோ லெஃப்ட் டர்ன், ஒரு லெஃப்ட் டர்ன் ஆகும். ஐ ஹோப் யூ கேன் இமேஜின் வாட் ஐம் சேயிங். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். இதுக்கு பேரு டைரக்ஷனல் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷனல் டிரைவ் டிடி ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் நேம். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கண்ட்ரோலர், ஒரு நார்மல் கண்ட்ரோலர் இல்ல, வெறும் மோட்டர் டிரைவர். மோட்டர் டிரைவர் என்ன எஸ்டர்டே செஷன்ல சம் வை ஆன்சர்ட் இட்.
மோட்டர் டிரைவர் என்னன்னு கேட்டிருந்தா அவ கரண்ட் வந்து லோல இருந்து ஹைலான்னு தராது. ஸோ பேசிக்லி கண்ட்ரோல் ஆர்டினோன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலரே வேணும், ஆர்டினோனே வச்சுக்கோ. கண்ட்ரோலர் சொன்னா இப்போ இப்போதைக்கு புரியாது. ஆர்டினோல இருந்து நீ டைரக்டா மோட்டர் கனெக்ட் பண்ணினா மோட்டர் சுத்தாது. டைரக்டா ஆர்டினோ ஒரு பின்ல இருந்து டைரக்டா நீ மோட்டர் சொருகினா மோட்டர் சுத்தவே சுத்தாது. ஏன்னா ஆர்டினோ ஆப்ரேட் பண்ற கரண்ட் ரொம்ப 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 கம்மி. மோட்டருக்கு வந்து நீ வந்து 600 மில்லி ஆம்ஸ் அந்த மாதிரி தரணும். ஆர்டினோல எனக்கு தெரிஞ்சே ஒரு 100 மில்லி ஆம்ப் இருந்தா 100 மில்லி கூட அதிகம், அதுலயே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவுட்புட்டும் ரொம்ப கம்மி. நீ டைரக்டா வந்து எப்படி சொல்றது கண்ட்ரோலர்ல இருந்து கொடுக்க முடியாது. சுதேஷ் காமிச்சால அவனோட ரெஸ்ட் ரூம்குள்ள போற வீடியோ, ஐ மீன் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் லைட் ஆன் பண்ற வீடியோ, அவன் ஏன் ரிலே யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உன்னோட கண்ட்ரோலர் வந்து டைரக்டா தராது, பேட்டரியில இருந்து வர்றது வந்து பத்தாது. நீ ஒரு எக்ஸ்ட்ரா இது வழியா தரணும். எக்ஸ்ட்ரா இதை வந்து உனக்கு தேவையான கண்டிஷன் வர வரைக்கும் அது கரண்ட் தராது. உனக்கு தேவையான கண்டிஷன், நான் ரெஸ்ட் ரூம் உள்ள போக போறேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கரண்ட் வந்து தரும் பல்புக்கு, ஸோ எரியும் பல்பு. நம்ம அதே கண்டிஷன் தான் இங்க. ரிலேக்கு பதில் நான் இங்க மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட மோட்டர் டிரைவர்ல டைரக்டா நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். டைரக்டா பேட்டரி இஸ் கனெக்டட் ஹியர். மோட்டர் டிரைவர்ல டைரக்டா நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தேவையான கண்டிஷன் வரும்போது அந்த பேட்டரியில இருக்க வோல்டேஜ் அப்படியே டைரக்டா மோட்டருக்கு போயிடும். நான் வந்து கண்ட்ரோலர் ஆர்டினோல இருந்துலாம் தரப்போறது இல்லை, தனியா பேட்டரியில இருந்து அப்படியே நான் வந்து பர போறேன். இதுதான் வந்து யூஸ் மோட்டர் டிரைவருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உன்னோட ஆர்டினோ cannot supply the required current. Remember this thing. Many people might be okay. புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் மோட்டர் டிரைவர்னா என்ன. கரண்ட் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி கரண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் which is directly proportional to torque. டார்க் படி நான் சொன்ன மாதிரி டார்க் இருந்தா மட்டும் தான் மோட்டர் சுத்தம். ஸோ கரண்ட் நீ கொடுக்காம உன் மோட்டர் சுத்தவே சுத்தாது. கண்ட்ரோலர்ல இருந்து கரண்ட் வராது, அவ்வளவு கரண்ட் வராது, கம்மி, ரொம்ப கம்மி கரண்ட் தான். எல்இடி ஏறி வைக்கிற கரண்ட் தான் வரும். அதுல இருந்து மோட்டர் சுத்த வைக்கணும்னா நீ டைரக்டா இந்த மாதிரி மோட்டர் டிரைவர் இல்லை ரிலே தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஒன் திங். This is the main thing. Okay, let's come here. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி let's come to directional drive. லெஃப்ட் சைடு மோட்டர் வந்து இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மோட்டர் ஷுட் கோ ரிவர்ஸ், ரைட் சைடு மோட்டர் ஷுட் கோ ஃபார்வர்ட் டு டர்ன் லெஃப்ட். மேல இருக்க கண்டிஷன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மோட்டர் ஷுட் கோ ஃபார்வர்ட், ரைட் சைடு மோட்டர் ஷுட் கோ ரிவர்ஸ் டு கோ ரைட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ இங்க ஒரு நாட் கேட் இருக்கு, மேல ஐஆர் சென்சர் இருக்கு. நான் இன்ஃப்ராரெட் சென்சர் பத்தி அன்னைக்கு சொன்னேன். ஒயிட்னா இட் கிவ் அவுட் 1 வேல்யூ, பிளாக்னா இட் கிவ் அவுட் 0 வேல்யூ. ப்ராப்பர் ஐஆர் சென்சர் நான் சொல்றது. This is an L29 3D. I hope you remember the pin diagram that day I showed. இந்த diagonal வந்து enable, இந்த diagonal தான் நீங்க வோல்டேஜ் தான் தருவீங்க. நடுவுல இருக்கிறது வந்து கிரவுண்ட், ஜிஜி இருக்கு பாத்தீங்களா, ஜி. This is ground. அதுக்கு அப்படியே அவுட்டர் ஹப்ல இருக்கிறது வந்து வோல்ட், ஐ மீன் அவுட்புட். அவுட்புட் இஸ் நதிங் பட் it has to go to the motors. இங்க O1, O2, O3, O4 இருக்கு. I hope clear. I1, I2, I3, I4 இருக்கிறது வந்து இன்புட் நீங்க தருவீங்க. ஸோ என்கிட்ட வந்து இப்போ கண்ட்ரோலரே இல்லை, கண்ட்ரோலர் வாங்க காசு இல்லை எனக்கு. என்கிட்ட வெறும் L29 3D தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒரு நாட் கேட் வாங்கிட்டேன் 20 ரூபாய்க்கு. மோட்டர் ஒரு 100 RPM மோட்டர் வாங்கிட்டேன், ஐஆர் சென்சரும் வாங்கிட்டேன். மொத்தமாக 500 ரூபாய்க்கு நீ முடிச்சிட்ட அப்படின்னா, கண்ட்ரோலர் வாங்க காசு இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ரன் திஸ், பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நிறைய காலேஜ்ல வெறும் ஒரு யூ போட்டு ஒரு லெஃப்ட் போனா காம்படிஷன் முடிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சுதேஷ் பண்ண மாதிரி லைக் அவ்வளோ, சுதேஷ் காமிச்ச வீடியோ மாதிரி அவ்வளோ கஷ்டமான சர்க்கியூட்லாம் எப்படி சொல்றது, அவ்வளவு கஷ்டமான ட்ராக்ல வந்து எல்லா காலேஜ்லயும் இருக்காது. நம்ம காலேஜ்ல எடுத்துவேன், நம்ம காலேஜ்ல அவ்வளவு கஷ்டமான ட்ராக்லாம் போட மாட்டாங்க. ஒரு யூ போட்டு ஒரு லெஃப்ட் ரிட்டர்ன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வின் பண்ணா 1500 ரூபாய், ஜாலியா போய் தலைப்பக்கத்துல சாப்பிடலாம். வெறும் இந்த சிம்பிள் சர்க்கியூட் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அசால்ட்டா சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் இருக்கு. ஒயிட் சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா 1 தரும், ஒயிட் சர்ஃபேஸ் இருந்தா 1 தரும். ஸோ இந்த 1ன்ற வர வேல்யூ நான் டைரக்டா ஒரு இன்புட்டுக்கு தரேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க வருதா ஒரு இன்புட், அதே மாதிரி இங்க இருந்து வரல ஒரு இன்புட்டை தரேன். இப்போ வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி there should be a potential difference. ஒரு வோல்டேஜ் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கிரவுண்ட் இருந்தால் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும், அப்பதான் மோட்டர் சுத்தம். ஸோ இப்போ இங்க 1 வந்துருச்சே, இன்னொரு இன்புட்ல தரலன்னா சுத்தாதே மோட்டர். நான் இன்னொரு இன்புட்ல எப்படினாலும் கிரவுண்ட் தான் தரணும், இன்புட் தர முடியாது, 1 தர முடியாது. டைரக்டா ஐஆர் சென்சர் கனெக்ட் பண்ணனா இந்த இது 1 வந்துடும், இந்த சென்சரும் 1 வந்துடும், ஸோ சுத்தாது. ஸோ என்ன பண்றது அப்படின்னா, this is where you have to bring in NOT gate. நீங்க இன்புட் தெரியா இங்க 1ன்னு, அதை அப்படியே திரும்பி ஷார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நாட் கேட்ல கொடு. நாட் கேட் இஸ் நதிங் பட் an inverter.
ஸோ 1 வந்து 0ன்னு பண்ணி கொடுத்துரும். அந்த 0வை எடுத்துட்டு போயிட்டு இன்புட்ல தந்துரு இந்த சைடு. அவ்வளவுதான், சிம்பிள் சர்க்கியூட். ஐஆர் சென்சர்ல இருந்து 1 வேல்யூ வருதா, இது வந்து ஒரு இன்புட் தந்துட்டேன். ஸோ அந்த வேல்யூல வந்து 1 வந்துருச்சு, ஹை வேல்யூ வந்துருச்சு. அதே இன்புட் எடுத்துட்டு போயிட்டு நாட் கேட்ல தர, அது வந்து 1 0வா மாத்திட்டு அவுட்புட்ல தருது. இங்க வந்து I2க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு மோட்டர் சுத்த ஆரம்பிச்சிச்சு. சேம் கோஸ் ஃபார் ஹியர் இந்த ரைட் சைடு. இங்க இருந்து ஒரு ஐஆர் சென்சர் வருதா, 1ன்னு வருது. நான் வந்து ஒயிட் கண்டிஷன்ல சொல்றேன். when both the sensors are in white, இங்க வந்து 1ன்னு கண்டிஷன் வருது. I'm again taking it to a NOT gate. அதோட அவுட்புட் I'm taking it and I'm giving it to the I4 input. ஸோ இங்க 1 0ன்னு வந்துருது, 1 0ன்னு வந்துருது. ஸோ மோட்டர் சுத்தம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏதோ டைரக்ஷன் சுத்துதா. சே இந்த கண்டிஷனுக்கு வாயேன், மேல இருக்க கண்டிஷன். மேல இருக்க கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல இருக்க ப்ளூ வந்து பிளாக் லைன் மேல இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்க ப்ளூ வந்து ஒயிட் சர்ஃபேஸ். கன்சிடர் திஸ் as an white surface. இது பிளாக் லைன் மேல இருக்கு, இது ஒரு ஒயிட் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ப்ளூ வந்து ஐஆர் சென்சர். ஸோ இது அப்படியே இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்ல இருக்கிறது வந்து ஒயிட் சர்ஃபேஸ்ல இருக்கு, இது வந்து பிளாக் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ ஒயிட் சர்ஃபேஸ்னால இங்க 1 வருமா இன்புட்டு, இதை நான் அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டு இங்க 0 தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 வந்து ஃபார்வர்ட். ஸோ இந்த மோட்டர் வந்து ஃபார்வர்ட்ல போகும், இந்த மோட்டர் ஃபார்வர்ட்ல போகுது. இந்த ஐஆர் சென்சர்ல பிளாக் இருக்கா, ஸோ 0 இங்க வருதா, 0 இந்த இன்புட் வரும். ஸோ இட் கெட் இன்வெர்டட் இங்க 1 இங்க வந்து 1 வந்துடும். 1 0 ஒரு டைரக்ஷன்ல போச்சுன்னா 0 1 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். இட்ஸ் பேசிக் பேசிக் காமன் சென்ஸ். 1 0 let's say it goes forward and 0 1 it will go backward, so it will turn right in this condition. 0 1 இருக்கறனால இது ரிவர்ஸ்ல போகும், 1 0 னால இது ஃபார்வர்ட்ல போகும். அப்படியே உல்டா தான் இங்க. if it comes here, one second. Okay. Yeah, sorry, just a second. Yeah, let's say, let me just move this thing here. Let's say IR sensor இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். This left IR sensor is on the black line and the right IR sensor is on the white surface. So left IR sensor வந்து 0 தரும், 0ல இருந்து நாட் கேட்ல இன்வெர்ட் ஆயிடும். இங்க இன்வெர்ட் ஆயிட்டு it will give out 1. So 0 1 in the left side motor, right side it will be like white surface இருக்கும். So this IR sensor will give out 1 value. This 1 value will go to I3 input. அது போயிட்டு இங்க இன்வெர்ட் ஆயிட்டு it will give out inverted output. இங்க வந்து 1 0 ன்னு வரும். இது ஃபார்வர்ட், இது ரிவர்ஸ், so it turns left. Fine, that's it. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல, எப்படி ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்னு? Any doubts in this? ப்ரோ அந்த சர்க்யூட் இன்னும் எலாபரேட்டா லைன் ஃபாலோ நம்ம பண்றப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? புரியலடா. அந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸா இந்த லாஜிக் புரிஞ்சதுலானா உனக்கு? பரவாயில்ல, அந்த ப்ராசஸர் கான்செப்ட்டும் ஓகே. சரி, ஓகே, ஃபைன். அது நீங்க பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பேசிக்கலி இந்த டைம்ல ஆர்டர் பண்ண முடிஞ்சுன்னா யூ ஆர்டர், நீங்க கேட்டது ஆர்டர் பண்ணுங்க, பார்க்கலாம். இஃப் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும். வித்வுட் ஹேண்ட்ஸ் ஆன் லைக் ஓரளவுக்கு தான் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திஸ் கான்செப்ட்ஸ், ட்ரை டு இமேஜின் தீஸ் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்டும் நாங்கள் காமிச்ச ரொபாட்ஸ்லாம் பார்த்து just try to imagine. College சீக்கிரமா தெரிஞ்சதுன்னா will get you the components within a week and will start building robots and all. College starts, or else we'll think of what we can do in phase 2. So I guess that's it. If you have any questions, please do tell.